ஏசிக்ஸ் கைனோ 31 ஃப்ளிப்கார்ட்டில் 7500 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் ஷூ. 16,000 ரூபாய்க்கு ஏசிக்ஸோட ஸ்டோரில் வாங்கினது. இது என்னோட ஒரிஜினல் ஷூ. இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ஷூ இந்த ஒரிஜினல் ஷூவோட கம்பேர் பண்ணி அது ஃபேக்கா ஒரிஜினலான்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் டெஸ்ட் தான். வெயிட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட். இந்த டெஸ்ட்லேயே நம்ம ஒரிஜினல் ஃபேக்கான ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது எப்படின்னா, இந்த ரெண்டு ஷூமே என்னோட US 9 சைஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷூ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ஷூ ஒரிஜினல் ஷூவை விட ஒரு 10லேருந்து 20 கிராமுக்கு மேலேயோ இல்லை கம்மியாக இருந்தாலே அது ஃபேக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். லெட்ஸ் கோ. ஒரிஜினல் ஏசிக்ஸ் கைனோ 31 இது ரைட் ஃபுட்டோட ஷூ. இது எவ்வளோ கிராம்ன்றதை பார்த்துருவோம். 312 கிராம் வருது. இது அப்படியே இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ஷூ அதே மாதிரி ரைட் ஃபுட்டோட ஷூ இது எவ்வளோ கிராம் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இதுவும் எக்ஸாக்டாக 312 கிராம் தான் வருது. ஸோ இது மேட்ச் ஆகுது ஒரிஜினல் ஷூவை விட. ஸோ இந்த வெயிட் டெஸ்டிங்கில் ஃப்ளிப்கார்ட் அனுப்பின ஷூ ஃபேக் இல்லை ஒரிஜினல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. செகண்ட் டெஸ்டிங் இந்த ரெண்டு ஷூவோட இமேஜஸை பாய்சன் ஆப்புக்கு நம்ம அப்லோட் பண்ணி ஏஐ கிட்ட இது ஒரிஜினல் இல்லையான்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். அதை இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. பாய்சன் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏசிக்ஸ் பிராண்டை செலக்ட் பண்ணி அவன் கேட்குற மாதிரி 6 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எனக்கு நான் 2 ஷூவுக்குமே அப்லோட் பண்ணேன், 2மே பாஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ பாய்சன் மூலயமா நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ஷூ ஒரிஜினல்ன்றது இது மூலயமா பக்காவாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ பாக்ஸில் இருக்கிற இந்த டீட்டெயில் நம்ம ஷூவில் இருக்கிற டேக்லையும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஆக்சுவலி எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. ஷூவோட மேனுஃபேக்சர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பார் கோட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, ஜூலை 2024 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு ஷூவில் இருக்கிற இந்த டேக்லையும் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ லேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்கு அடியில் உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஒன்றுமே இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 58ன்றது கண்ட்ரி கோட் இந்தோனேஷியா. ஏசிக்ஸ்க்கு கொடுத்துருக்க அந்த நம்பர் 58 அண்ட் 24ன்றது 2024 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 07 ஜூலை மந்த்து அண்ட் 04 வந்து டேட். ஸோ இது மொத்தமாகவே எந்த கண்ட்ரி அண்ட் எந்த டேட்டில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் டெஸ்டிங் நமக்கு எல்லாமே மேட்ச் ஆகி பாஸ் ஆயிருச்சு. அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூவில் த்ரெட்டிங் அண்ட் தென் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது. என்னோட ஒரிஜினல் ஷூ மாதிரியே தான் இருக்குது. இன்சோல் அதே மாதிரி இன்சோல் எனக்கு அதே மாதிரி சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பர்பான ஒரு இன்சோல் ஆஸ் சேம் அஸ் தி ஒரிஜினல். வேர் டெஸ்ட்டில் எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில. ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் தென் ரொம்ப கம்ஃபியாகவும் எனக்கு இருக்குது. எதுவுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆக்சுவலி ஸ்டீலில் இருக்கிற இந்த ஜெல் டெக்னாலஜி அது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் சி எனி டிஃப்ரென்ஸ் அட் ஆல். ஸோ எல்லா டெஸ்டிங்லையுமே இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஷூ பக்காவாக பாஸ் ஆயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் எனக்கு ஒரிஜினல் ஷூ தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேறு எந்த ஷூவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையும் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங். பீஸ்.